ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய தடவை நம்ம நினைச்சிருப்போம், ஏன் சிவன் தன் கழுத்தை சுத்தி பாம்பு வச்சிருக்காரு அப்படின்னு. நிறைய பேர் ஒரு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஒரு ஒரு வேர்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்காது. அதுல ஒரு வேர்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எதற்காக பரமசிவன் தன் கழுத்துல பாம்பை சுற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. எல்லாருக்குமே சமுத்திர மத்தம் தெரியும் இல்லையா? சமுத்திரத்தை பார்க்கடலை கடைஞ்சாங்க. பார்க்கடல்ல கடைஞ்சபோது கடல்ல இருந்து நிறைய பொருள்கள்லாம் வந்தது. மகாலட்சுமி வந்தது, அமிர்த கலசம் வந்தது. அந்த மாதிரி பார்க்கடல்ல கடையறதுக்கு ஒரு பெரிய மலை, நீர்மலை இருந்தது. அதுக்கப்புறம் அதை கடையறதுக்காக ஒரு கயிறு தேவைப்பட்டுச்சு. பார்க்கடல் எவ்வளோ பெருசு, அதை கடையணும்னா அந்த மலை எவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய கயிறுக்கு என்ன பண்ணுறதுன்னும் போது வாசுகி அப்படின்னு ஒரு பாம்பை ரொம்ப பெருசா இருக்குமா, அந்த பாம்பை வச்சு கடையலான்னு பிளான் பண்ணி பண்ணாங்க இல்லையா? இதுல அந்த பாம்பை இருக்க இருக்க பாம்புக்கு விஷத்தன்மை ஜாஸ்தி, அந்த விஷ வாயுக்கள் வரும்னு சொல்லிட்டு தேவர்கள் பிளான் பண்ணி வால் பக்கமா போயிட்டாங்க. அசுரர்கள் தலை பக்கமா போறாங்க. இந்த பாம்பின் கழுத்தை இருக்கவோ அந்த உடலை இருக்கவோ அப்படியே விஷமா வருது. இருந்தாலும் அந்த அமிர்தத்துக்காக போராடி பார்க்கடல்ல கடைந்தார்கள் இல்லையா? அப்ப கடையும் போது என்னாச்சு, மலையும் முழுக ஆரம்பிச்சது. உடனே அடியில ஒரு டார்டாய்ஸ் நம்ம மகாவிஷ்ணு அப்படியே அந்த மலையை பிடிச்சிட்டார் இல்லையா? இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய எந்திரங்கள்ல ஒரு டார்டாய்ஸ், ஒரு ஆமை போட்டு அதுக்கு மேல எந்திரம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பார்க்கடல்ல இருந்து கிடைக்கும் நிறைய பொக்கிஷம்லாம் கிடைச்சது. ஆழகால விஷமும் கிடைச்சது. ஹலஹல் அப்படின்னு சொல்றது. அது அப்படி ஒரு கொடுமையான விஷம். அத நேரா கொண்டு போய் சிவன்ட்ட குடுத்து, "நீங்க தயவு செஞ்சு எங்கள காப்பாத்துங்க. இது விஷம் வந்துருச்சு வெளியில" அப்படின்ன உடனே, இந்த உலகத்தை தன்னை நம்பி, தன்னை நாடி வந்தவர்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, சிவன் அத உட்கொள்றார். அப்போ உட்கொள்ளும்போது, பார்வதி தேவி கணவன் இல்லையா? பார்வதி தேவி ஓடி சிவன் கழுத்து இப்படி பிடிக்கும்போது, அந்த விஷம் அங்கேயே அந்த இடத்துல அப்படியே நின்னுடுது. அதனால தான் அவருடைய கழுத்து விஷத்தினால் நிறமா மாறினதுனால நீலகண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளோ நேரத்துக்கு இன்டெஃபினட்டா பார்வதி பிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ வாசுகி ஆஃபர் பண்ணாங்களாம். இந்த மாதிரி நான் சிவனின் கழுத்தை சுத்திக்கிறேன். நான் அந்த விஷத்தை பாடியில போகாதபடி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் சிவன் சிலையில, சிவன் பிக்சர்ல எல்லாம் கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு ஒரு சமுத்திரத்தை கடையறதுக்கு பெரிய மலை தேவைப்பட்டது. அந்த மலைக்கு அந்த மலையே பெருசு. அத கடையறதுக்கான கயிறு. இந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அசுரர்கள். அவர்கள் பிடிச்சு இழுக்கிற வரைக்கும் தாங்குற அளவுக்கு அந்த பாம்புக்கு சக்தி இருக்கணும். அது அவ்ளோ நீளமா இருக்கணும். அப்படி ஒரு 2 சுத்து சுத்தி அப்படி இழுக்கிற அளவுக்கு லெங்த் இருக்கணும். இல்லையா? அப்போ அந்த பாம்பின் அளவு எவ்ளோ பெருசா இருக்கும். அந்த பாம்ப தன் கழுத்துல சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா, சிவனுடைய ஷோல்டர்ஸ், புஜங்கள் எவ்ளோ பெருசா இருக்கணும். அவர் கழுத்து எவ்ளோ பெருசா இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பார்த்தாலே தலை சுத்தி போகும். அவ்ளோ ஒரு பிரம்மாண்டம், மேக்னிஃபிசன்ட் இல்ல நம்ம பரமேஸ்வர். ஸோ அதனால நம்ம அந்த சிவனை நெறைய பேரு ஏன் பாம்பு சுத்தி இருக்காங்க, பாம்பு சுத்தி இருக்குன்னு கேட்கும்போது, அ ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது மாதிரி ஒரு ஒரு லாஜிக்கல் கதை சொல்லும்போது நம்ப முடியுதுல்ல. அந்த சிவன் கழுத்தை சுற்றி கொண்டுள்ள பாம்பு, அந்த விஷத்தை உடம்பில் இறங்க விடாம தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. ஸோ வாசுகிங்கிற பாம்பு இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சப்போ, வாசுகி இண்டிகஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியால ஒரு பாம்போட ஃபாசில், அதாவது அதனுடைய எலும்பு, அதனுடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அது அந்த பாம்பான்னு தெரியல. மேபி அதோட வெரைட்டியா இருக்கலாம். அதுவே அத்தனை கிலோமீட்டருக்கு இருந்ததாம். ஸோ அதனால அப்ப அந்த பாம்போட சுமந்துட்டு இருக்கும் சிவன் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் இல்லையா? ஸோ நம்மெல்லாம் சிவனை வணங்கலாம். பக்தர்களுக்காக விஷத்தையே உட்கொள்றதுக்கு தயாராகின, தன்னிடம் கேட்டதற்காக தயாராகின பரமேஸ்வரன் கிட்ட நாம ஒரு முறை நம்ம கஷ்டத்தை போய் சொன்னா,
நம்மள மாதிரி அற்ப மனிதர் அற்ப சந்தோஷத்துக்காக அற்ப வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டாரா என்ன? கண்டிப்பா தூய மனதோட போய் ஒரு வில்வதளம் 3 இலை இருக்கிறதா வச்சு சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க வேண்டிட்டு வாங்க. சோமவார விரதம் இருக்கலாம். சோமவாரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மண்டேல. போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் இல்லையா? கேட்ட வரத்தை பாரபட்ச பார்க்காம அள்ளி கொடுப்பவர் சிவன். ஒரு நாள் போய் அந்த சிவலிங்கத்திற்கு தண்ணி விடுறதோ, இல்ல வீட்ல நீங்க பானலிங்கம் வச்சிருந்தா அதற்கு ஒரு தண்ணியோ, பாலோ விடுறதோ, பல ஜென்ம பாவங்களையும் போக்குமாம். நம்ம கேட்ட வரத்தை உடனடியா குடுத்துருவாராம் பரமேஸ்வரன்.